இப்பதான்டா நீங்க நம்ம ஜாதிக்காரங்க. போங்க. போறதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு போங்க. வெட்டினது யாரு? நான் தான். ஏய், வெட்ட சொன்னது யாரா? சொல்ற. நான் விட்டு சொன்னா? ஏடா, நான் விட்டு சொன்னா? ஏன் ஜாலிக்காரன் நான் விட்டு சொன்னா? இவன் அப்படி சொல்ல சொன்னா? நீ இவாளா? ஏடா, ஒன்னா இருக்கிற ஜாதியை உடைக்க வந்திருக்கியா? நாங்க ஒன்னா இருக்கணும்னா நீ உயிரோடு இருக்க கூடாது. அருவாளா என்ன அருவாள? ஐயா, இனிமே அருவாளை நீங்க எடுக்க கூடாது. எங்களுக்கெல்லாம் நல்லது பண்றது யாருன்னு நீங்க எங்களுக்கு உணர்த்திட்டீங்க. நாங்களே பாத்துக்கிறோம். உங்க கால்ல விழுந்து கும்பிடுறேன். ஜாதி வெறியால ஒன்னா இருக்க தேசத்தை உடைச்சிடாதீங்க. இது நம்ம நாடு, நம்ம பூமி. நாசமாக்கிறாதீங்க. முடியாது, முடியாது. ஏண்டா, ஒன்னா இருந்த எங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு உனக்கு சாதிதான் கிடைச்சதா? உன் பேச்ச கேட்டு எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் செத்திருக்காங்க. இனிமே எவனும் சாதியை சொல்லி சனங்களை ஏமாத்த கூடாது, சாதியை சொல்லி அரசியலை அசிங்கப்படுத்த கூடாது. அதுக்காக தாண்டா ஒன்ன வெட்ட போறோம். இத்தனை காலம் இவன் செஞ்ச தப்பு நீங்க செய்யாதீங்க. இதுக்கு முன்னால உங்களை நாங்க தம்பியா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ தலைவரா நினைக்கிறோம். தலைவர்கள் வார்த்தைய தொண்டர்கள் மதிக்கணும் தான். அதே நேரத்துல தொண்டர்கள் பண்ற நியாயமான காரியங்களை தலைவர்கள் கண்டுக்காம இருந்துடணும். கண்டுக்காம இருந்துருங்க தலைவா. இப்ப நாங்க செய்ய போறது கொலை இல்ல, இந்த நாட்டுக்கு செய்ய போற சேவை. இவரை கொல்லாம விட மாட்டோம். வேண்டாம், இதை விட்டாதீங்க. நான் உக்கு ஜாதிக்காரன். ஏ, நம்ம சாதிக்காரன் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆனியே, அப்ப மட்டும் சந்தோஷமா இருந்ததா? இப்ப உன்னை வெட்ட போறது நம்ம சாதிக்காரவங்க தான். இதையும் சந்தோஷமா ஏத்துக்க. ஏப்பா, நம்ம சாதியை தவிர வேற சாதிக்காரங்க யாராவது இங்க இருக்கீங்களா? பாத்தியா, எல்லாம் ஓ சாதிக்காரவங்க. ஐயா, சந்தோஷமா சாவு. சாதி பிரச்சனை வச்சு சாதிக்கலாம்னு நினைச்சீங்க, என்ன ஆச்சு? எல்லாமே சரிஞ்சிருச்சு. உடையார் மகன் உங்களை ஜெயிச்சிட்டான். அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இனி விட மாட்டான். உங்க பதவியும் போகுது, உங்க மகன் உயிரும் போகுது. உடையார் மகங்கிற திமிரு, அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. கவலைப்படாத, அந்த உடையாருக்கு ஒரு வழி பண்றேன். உன் பையன் அரசியல்வாதிகிட்ட மோதுறான். அரசியல்வாதிங்க எப்பவுமே அடிபணிஞ்சு போவாங்கன்னு நினைக்காது. அடிவாரைய அறுத்துருவானுங்க. உன் மகனுக்கு தெரியாம நாளைக்கு காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். வாங்க மாப்பிள, வாங்க. மச்சான், நீ நின்னா எனக்கு கால் வலிக்கும். ஓகே. சாந்தி, உன்னை பார்க்க உங்க அண்ணன் வந்திருக்காரு.
அண்ணன் இல்லாம கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவன் கை நிறைய காசை வாங்கிட்டு பொண்ணை கட்டுவான். நான் உங்க அப்பன் காலில் விழுந்து கட்டியிருக்கேன். ஏன் தெரியுமா? இனிமே நீ என்னை எதிர்த்து ஊர்வலம் போனேன்னு வச்சுக்கோ. அவரை தொடாத. என் புருஷனும் மாமனாரும் என்ன அடிப்பாங்க, உதப்பாங்க. எங்க வீட்டுல 1000 நடக்கும். அத பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. அப்படி கேள். நீதான் தமிழ் பொண்ணு. ஆண்டவன் உனக்கு காலம் மட்டும்தான் கொடுக்கலன்னு துடிச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உனக்கு பாசத்தையும் கொடுக்கல. ஓகே, ஓ வீடு, ஓ புருஷன், ஓ சந்தோஷம். நல்லா இரு. நெல்லு, நான் சொல்ல வந்தது முழுசா கேட்டு போ. அண்ணே, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சதே உனக்காகத்தான். ஆமாண்ணே, உங்ககிட்ட இருந்து மகனை காப்பாத்தணும்னு மந்திரி நினைச்சாரு. இவங்க கிட்ட இருந்து ஒன்ன காப்பாத்தணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் இந்த தாலியை ஏத்துக்கிட்டேன். எப்படிங்கிறியா? இப்ப பாரு. அலமேலு, அந்த மண்ணெண்ணையை தீப்பெட்டியும் கொண்டு வா. பொறுன்னு தீ பதற வேடிக்கை பாரு. இப்ப நான் இத பத்த வச்சுக்கிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? மருமக மேல மண்ணெண்ணெய் ஊத்தி ஏறிச்சிட்டார் மந்திரி அப்படின்னு மக்கள் பேசிக்குவாங்க. உங்க பதவியும் போயிடும், உங்க ஆட்சியும் போயிடும். இப்ப இந்த நாட்டுல இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ். ஜனாதிபதி கிட்ட கருணை மனு கொடுத்தா கூட நீங்களும் உங்க மகனும் தப்பிக்கவே முடியாது. நான் ஒண்ணு இல்லாத வீட்டு பொண்ணா இருந்தா இந்த உலகத்துக்கு தெரியாம மறைச்சிடுவீங்க. நான் உடையார் வீட்டு பொண்ணாச்சே, எங்க அப்பா ஆட்டிருவார் ஆட்டி இல்லன்னு. ஆமாமா அண்ணே, இவங்களுக்கு தண்டனை ஓ முயற்சியால கிடைக்கணும். உன்னை இந்த நாடே பாராட்டணும். அத பார்த்து நான் பூரிக்கணும். அதனாலதானே இவ்வளவு பொறுமையா இருக்கேன். இல்ல 1 லிட்டர் மண்ணெண்ணெய், ஒரு தீக்குச்சி, இவங்களை நானே இறக்கிடுவேன். ஏன கண் கலங்குற? தங்கச்சிக்கு சீதனை கொண்டு வரலையேனா ஒரு நாள் முடிஞ்சா ஒரு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் அனுப்பி வை, அது போதும். மத்ததெல்லாம் என் மாமனார் வீட்லயே இருக்கு. ஏ மாமா? மாமனார எப்படி என் தங்கச்சி? ஏமா, மாமனாருக்கு விதவிதமா சமைச்சு போடுமா. நீ கவலைப்படாதானே, செமர்த்திய போடுறேன். வரட்டுமா? மாண்புமிகு மாமனார வரட்டுமா? ஏன் மாமனாரே, மண்ணெண்ண உங்க இலாக்காவா? இவ்வளவு தண்ணி கலந்துருக்கீங்க. இனிமேலாவது உடல் ஊனமுற்றவங்கள கேவலமா நினைக்காதீங்க. அவங்களுக்கு புத்தியும் இருக்கும், பலமும் இருக்கும், எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கும். மறந்துடாதீங்க. உனக்கு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போ, காலையில அதோ வயித்துல இப்படி புளிய கரைச்சிட்டு போற. யோ, திலகவதி ஏன் பொண்ணியா? நான் வளர்த்த பொண்ணு. இப்போ நான் அவளை பார்க்கணும். வழிவிடு. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? தலியா, யாரா இருந்தாலும் எம்பியை பார்க்க கூடாதுன்னு எங்களுக்கு மேலதிகாரிங்க உத்தரவு போட்டிருக்காங்க. உத்தரவு போட்ட அதிகாரி 5 வயசுல வனாதே இருந்தப்போ சோறு போட்டானா? நான் போட்டேயா? கூப்பிட அவனை. எங்க அதிகாரியே அவன் என்ன சொல்றியா? போடா. ஐயா ஐயா, பாத்தீங்களா ஐயா? என் பொண்ணை பாக்கிறதுக்கு என் வீட்டுக்குள்ளே என்ன விட மாட்டேன்றாங்க. அடிச்சு வச்சிருக்கானுங்க, அடிச்சு வச்சிருக்கானுங்க. ஒரு எம்பியை வெளியே விடாம அடிச்சு வச்சிருக்காங்க இவனுங்க. ஏய், பேசாம போறியா இல்லையா? இன்ஸ்பெக்டர் சார், என்னாலே திருப்பி அடிக்க முடியும். இங்க இருக்க ஒருத்தலையாவது அடிப்பேன். ஆனா நீங்களா என்ன அடிக்கல சார். எனக்கு தெரியும், நீங்களா எவனோ செய்யற தப்பெல்லாம் சுமக்கிற பாருங்கடா. உங்களை நான் அடிக்க மாட்டேன், அவனை பாக்குறேன். திலகவதி வச்சு படம் எடுக்கிறானே,
அந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணியா? வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம் சார். உங்க படத்துல திலகவதி நடிக்க வேண்டிய சீன் ஏதாவது பாக்கி இருக்கா? ஒரே ஒரு பாட்டு மட்டும் எடுக்கணும். பாட்டு முடிஞ்சது அவங்களை கொலை பண்ற மாதிரி ஒரு சீன் எடுக்கணும். ஆனா அவங்கள பார்க்கவே முடியல சார். உன்னால பார்க்க முடியாது. இப்ப அவ எங்க பாதுகாப்புல இருக்கா? இப்பவே 50 லட்சம் ரூபாய் நஷ்டத்துல இருக்கேன் சார். அந்த 50 லட்சம் ரூபாய் நான் உனக்கு தர்றேன். திலகவதி நடிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்றேன். ஆனா பாட்டு முடிஞ்சதும் நிஜமாவே அவ சாகணும். அவளை வெளியே விடாம அடைச்சு வச்சிருந்த விஷயம் அவ அப்பன் கத்துனால ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பத்திரிகைக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவளை வெளியே விட்டா உண்மை சொல்லிடுவா. அதனால நாம தான் கொன்னோம்னு தெரியாம ஷூட்டிங்ல சாகணும். விட மாட்டேன்டா. என் மகனை நடிக்க விட மாட்டேன். ஈஸ்வரா, முதல்ல இவன் சாகணும். அந்த எம்பி திலகவதிய வெளியே விடாம வீட்லயே அடைச்சு வச்சிருக்காங்களா? யாரையும் பார்க்க விடாம போலீஸ் காவல் வேற போட்டுருக்காங்களா? போஸ், போஸ், காப்பாத்துங்க போஸ், காப்பாத்துங்க போஸ். ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? மந்திரோட ஆளுங்க திலகவதியை கொலை பண்ண போறாங்க. என்னது? தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி திலகவதி தப்பான பொண்ணு இல்ல. அவளுக்கு கெட்ட பேரு வந்தாலும் பரவாயில்ல. நீங்க உயிரோட இருக்கணும்னு நினைச்சவ என் பொண்ணு. அவளை நாளைக்கு நடக்க போற ஷூட்டிங்ல கொலை பண்ண போறாங்க போஸ். அவளை காப்பாத்துங்க.